சற்று முன் திடீரென அரசு நிகழ்ச்சிகள் அனைத்தும் ரத்து, மீண்டும் உடல்நிலை பாதிப்பு, பதட்டத்தில் திமுகவினர். அதாவது இன்றும் நாளையும் முதல்வர் ஸ்டாலின் கோவை மற்றும் திருப்பூரில் கள ஆய்வு மேற்கொள்ள உள்ளார். இதற்காக இன்று மாலை சென்னையிலிருந்து கோவை புறப்பட்டு செல்லும் ஸ்டாலின் உடுமலைப்பேட்டை அருகே அமைக்கப்பட்டுள்ள முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் சிலையை திறந்து வைக்க உள்ளார். இந்த பயணத்தின் போது ஸ்டாலின் திருப்பூர் மாவட்டத்திற்கான புதிய அறிவிப்புகளை வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் முதல்வர் மு.க. ஸ்டாலின் பயணம் செய்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் ஜூலை 22 மற்றும் 23 ஆகிய தேதிகளில் கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் முதல்வர் ஸ்டாலின் சுற்றுப்பயணம் செய்வதாக திட்டமிட்டிருந்தது. ஆனால் திடீரென ஸ்டாலின் உடல்நலக் குறைவு காரணமாக அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதனால் கோவை மற்றும் திருப்பூர் மாவட்ட சுற்றுப்பயணம் ஒத்திவைக்கப்பட்டது. தற்போது ஸ்டாலின் உடல்நலம் பெற்றுள்ள நிலையில் இன்று மாலை கோவை பயணம் மேற்கொள்ள உள்ளார். இன்று மாலை 5:25 மணிக்கு சென்னை விமான நிலையத்தில் இருந்து புறப்படும் ஸ்டாலின் மாலை 6:30 மணிக்கு கோவை விமான நிலையம் வந்தடைகிறார். அப்போது 2 மாவட்ட திமுக நிர்வாகிகள் சார்பாக உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட உள்ளது. இதைத் தொடர்ந்து மாலை 6:50க்கு திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை அருகே நரசிங்கபுரத்திற்கு புறப்பட்டு செல்லும் ஸ்டாலின் இரவு 8:50 மணிக்கு முன்னாள் முதல்வர் கருணாநிதி சிலையை திறந்து வைக்க உள்ளார். இதன் பின் இரவு உடுமலைப்பேட்டையில் தங்கி ஸ்டாலின் நாளை காலை 10 மணிக்கு நேதாஜி மைதானத்தில் நடக்கும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் கலந்து கொள்கிறார். பின்னர் பகல் 12 மணியளவில் பொள்ளாச்சி வரும் முதல்வர் ஸ்டாலின் காமராஜர், வி.கே. பழனிசாமி கவுண்டர், சி. சுப்பிரமணியம், பொள்ளாச்சி நா. மகாலிங்கம் ஆகியோரது உருவச்சிலைகளை திறந்து வைக்கிறார். பரம்பிக்குளம் ஆழியாறு அணை கட்டுமான பணியின் போது உயிரிழந்த தொழிலாளர்களின் நினைவாக கட்டப்பட்டுள்ள நினைவரத்தையும் திறந்து வைக்க உள்ளார். இதன் பின் பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன திட்ட பணிகள் தொடர்பான புகைப்பட கண்காட்சி மற்றும் திட்டத்தின் மாஹிரி வடிவத்தை ஸ்டாலின் பார்வையிட உள்ளார். இந்த நிகழ்ச்சிகளை முடித்துக்கொண்டு பகல் 12:15 அளவில் பொள்ளாச்சியில் இருந்து கார் மூலம் கோவை திரும்புகிறார். கோவை விமான நிலையத்தில் இருந்து மதியம் 2:10 மணிக்கு சென்னை திரும்ப உள்ளார். இந்த நிலையில்தான் ஸ்டாலின் உடல்நலம் கருதி அவர் வெளியூர் பயணங்களை ரத்து செய்ய வேண்டும் என்று மருத்துவர்கள் தரப்பில் கூறப்பட்டு வந்தாலும் அவர் தொடர்ந்து மக்கள் பணிக்காக கடினமாக உழைத்து வருகிறார். ஏற்கனவே மருத்துவர்கள் கூறியும் கேட்காமல் தொடர்ந்து வெளியூர் பயணங்கள் மேற்கொண்டு நற்பணிகளை செய்து வருகிறார் ஸ்டாலின். இது அவர் உடல்நிலைக்கு மேலும் பாதிப்பு ஏற்படுத்தும் என்று நெருங்கிய வட்டாரங்களில் இருந்து தற்போது தகவல்கள் வெளிவந்து ஒட்டுமொத்த திமுகவிற்கும் பதற்றத்தை ஏற்படுத்துகிறது. சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.